தஞ்சையின் செல்வன். அத்தியாயம் 10. சோனக வணிக களம் கொள்ளை. கடந்த 15 நாட்களாக இளவரசர் செங்குட்டுவர் கலன்கள் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கடற்கரை ஓரமாக நெடுகிலும் இருந்த தென்னந்தோப்புகளின் நிழலில் இந்த பணி நடந்து கொண்டிருந்தது. வழக்கமாக கட்டப்படும் கலன்களைப் போல் அல்லாது அலைக்கடலில் நீரை கிழித்து கொண்டு விரைந்து செல்லக்கூடியதாகவும் போரில் ஈடுபடுத்தப்படுவதற்காகவுமான போர்க்கலன்கள் கட்டும் பணி அது. இரவு பகலாக இந்த பணி நடந்து கொண்டிருந்தது. தென்னந்தோப்புகள் நெடுகிலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கை தேர்ந்த தச்சர்களின் தலைமையிலும் கலன்கள் செலுத்தும் மாலுமிகளின் மேற்பார்வையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். கடற்படை தளபதி வானவரம்பர் அவ்வப்போது வந்து இளவரசரிடம் ஏதோ செய்திகளை தெரிவித்துவிட்டு சென்று கொண்டிருந்தார். அன்று அந்த யவன நாட்டு களத்தை தாக்கி கொள்ளையடித்து சென்றவர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை. என்றாலும் அங்கே கிடந்து எடுக்கப்பட்ட துளு நாட்டு நன்னனின் அரச லட்சினை பொறிக்கப்பட்ட மோதிரம் கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து அந்த கொள்ளையில் துளு நாட்டிற்கு தொடர்பு இருப்பது ஊகிக்கப்பட்டது. அந்த ஊகம் உண்மையானதுதான் என்பது அடுத்த 10ஆம் நாளே தெரிந்து போனது. அதே போன்று முசிறி துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு யவன கலமும் கொள்ளையர்களால் வழிமறித்து தாக்கப்பட்டது. ஆனால் இம்முறை சேர நாட்டு காவற்கலன்கள் அவர்களை தப்ப விடாமல் சிறைபிடித்தன. தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த வானவரம்பரின் கூறிய கண்களில் அவைகள் தென்பட்டதுமே விரைந்து சென்று கொள்ளையர்களிடமிருந்து யவன கலத்தை காப்பாற்றியதுடன் கொள்ளையர்களையும் சிறைப்பிடித்து வந்தார். அவர்களை கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தி விசாரித்ததில் பல உண்மைகள் வெளிவந்தன. நன்னனின் ஏவுதலால் தமிழ்நாட்டுக்கு மேற்கே கடலில் இருந்த தீவுகளில் வாழ்ந்து வந்தவர்கள் சேர நாட்டுக்கு வரும் யவன மரக்கலன்களை கொள்ளையடிக்கும் துணிகர செயலில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதும் இதற்காக அவர்களுக்கு பின்பலமாக வீரர்களை அனுப்பி வைப்பது நன்னன் தான் என்றும் தெரிய வந்தன. துளு நாட்டு கடற்கரைக்கு மேற்கே சிறிது தூரத்தில் இருந்த எழில் மலையின் உச்சியில் இருந்து பார்த்தால் கடலில் வருகின்ற போகின்ற கலன்களை தொலைவில் இருந்தே கண்டுகொள்ள முடியும் என்றும் கலன்களை கண்டதுமே தமது கலன்களுடன் விரைந்து சென்று சூழ்ந்து கொண்டு அவற்றை கொள்ளையடித்து கொண்டு திரும்பி விடுவார்கள் என்றும் அவர்கள் கூறிய செய்திகள் வானவரம்பருக்கு அதிர்ச்சி அளித்தன. இந்த விவரங்கள் எல்லாம் மன்னர் இமயவரம்பருக்கு தெரிய வந்தபோது உடனடியாக அந்த கொள்ளையர்களை அழித்து ஒழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஆணையிட்டார். அவரது கட்டளைக்கு இணங்கத்தான் இளவரசர் செங்குட்டுவரும் வானவரம்பரும் கடலில் சென்று போரிடுவதற்கு தகுதியான போர்க்கலன்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். கலன்கள் கட்டப்படுவதை மேற்பார்வையிடும் பணியில் ஈடுபட்டு இருந்த செங்குட்டுவர் தொலைவில் ஏதோ அரவம் கேட்கவே திரும்பி பார்த்தார். வானவரம்பர் வருவதால் பணியாளர்கள் எழுப்பும் வாழ்த்தொலிகள்தான் அவை என்பதை உணரும் போதே அங்கே வானவரம்பரும் இவரை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. செங்குட்டுவர் தாம் வருவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்ததும் வானவரம்பர் விரிவாக நடந்து செங்குட்டுவரிடம் சென்றார். இளவரசருக்கு தமது வணக்கத்தை செலுத்திய பின்பு அவருடைய சொற்களுக்காக முகத்தை நோக்கினார். வானவரம்பரே, எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏதேனும் முக்கிய செய்தியோ? கடலில் இருந்துதான் வருகிறேன் இளவரசே. வழக்கம் போல நமது காவற்கலன்களுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன். சேர்ந்தார் போல சோனக கலன்கள் 3ம் யவன கலன்கள் 5ம் நமது முசிறியை வந்து அடைந்துவிட்டன. நமது துறைமுகத்துக்கு வருகின்ற கலன்கள் யாவும் நல்லபடியாக வந்து சேர்ந்துவிட்டன. ஆனால் நேற்று முதல் நாள் இங்கிருந்து ஒசலிஸ் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த சோனக நாட்டு கலன்கள் 2ஐ அந்த குறும்பர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். வணிகர்களை தாக்கியதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தப்பி வந்த வணிகர்கள் சிலர் மூலமாக இந்த செய்தி தெரிய வந்தது. அவர்கள் நமது மன்னரை கண்டு முறையிட்டிருக்கிறார்கள். மன்னர் பெரிதும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்னை அழைத்து விரைவில் அந்த கொள்ளையர்களை அழித்து ஒழிக்குமாறு கட்டளையிட்டார். இதை தெரிவிக்கத்தான் அவசரமாக புறப்பட்டு வந்தேன். நீங்கள் அப்போது எங்கே இருந்தீர்கள் வானவரம்பரே? கடலில் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் இது எப்படி நிகழ்ந்தது? வழக்கமாக கலன்கள் வருகின்ற வழியில் நமது கலன்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருந்தன. இந்த 2 சோனக கலன்களும் எவ்வாறோ சற்று வழி தவறி சென்றிருக்க வேண்டும். அதனால்தான் அந்த கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொண்டன. மேலும் அந்த சோனக வணிகர்கள் தெரிவித்த மற்றொரு தகவலும் புரியாத புதிராக உள்ளது. என்ன அது? அவர்கள் என்ன கூறினார்கள்? கொள்ளையர்களுடன் சில யவன வணிகர்களும் இருந்ததாக தெரிவித்தார்களாம். நன்னனின் தூண்டுதலின் பேரில் அந்த கடல் தீவு கொள்ளையர்களும் சோனகர்களின் வணிகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சில யவனர்களும் சேர்ந்து இவ்வாறு செய்திருப்பார்களோ என்று ஐயம் ஏற்படுகிறது என்றார் வானவரம்பர். இதை கேட்டதும் செங்குட்டுவர் மௌனமானார்.
அவர் உள்ளம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்ததை அவருடைய முகம் காட்டியது. சிறிது நேர அமைதிக்கு பின்னர் இளவரசர், சில காலம் முன்பு வரை சோனகர்களே மேலை கடலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். தற்போது யவனர்களின் கலன்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது சோனகர்களுக்கும் யவனர்களுக்கும் வணிகத்தில் நிலவுகின்ற போட்டியே இதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா என்றார். என்னுடைய கருத்தும் அதுதான் இளவரசே. முசிறியின் முத்து சலாபத்திலும் புன்னாட்டின் நீலக்கல் சுரங்கத்திலும் அவர்களுக்குள் இருக்கும் போட்டியின் காரணமாக யவனர்கள் அந்த கொள்ளையர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு சோனகர்களின் கலன்களை தாக்கி இருக்கலாம். இந்த கலன்கள் நமது முசிறி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டவை என்பதால் இந்த ஐயம் வலுவாகிறது. நான் நமது ஒற்றர்களை அனுப்பி இருக்கிறேன். அவர்களிடமிருந்து தகவல் வந்ததும் எல்லாம் தெரிந்துவிடும் என்றார் வானவரம்பர். நமது நாட்டு வணிகத்தை தடுப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டு வாழவிருக்க முடியாது. கண்டுபிடித்து தண்டனை அளித்தே தீர வேண்டும். விரைவில் அவர்கள் யார் என்று கண்டுபிடியுங்கள். அவர்களை அழிக்கத்தான் நானே நேரில் நமது கடற்படைக்காக இந்த கலன்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். செங்குட்டுவரின் உள்ளத்தில் ஒரு மாபெரும் கடற்போரை நிகழ்த்துவதற்கான திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் வானவரம்பர். தானும் அதற்கு ஈடு கொடுத்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தவராக மேலும் அங்கே நிற்காமல் அடுத்த பணியை கவனிக்க புறப்படும் எண்ணத்துடன், வருகிறேன் இளவரசே, விரைவில் சரியான தகவல்களுடன் வந்து தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெற்று கொண்டார். வானவரம்பர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் ஆங்காங்கே கலன்கள் தயாரிக்கும் பணியை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த கலன்கள் செலுத்தும் மீகாமர்களையும் தச்சர்களையும் அழைத்தார் செங்குட்டுவர். அவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்ததும் அவர்களை நோக்கி, தொழில் தேர்ச்சி மிக்க தச்சர்களே, களம் செலுத்தும் மீகாமர்களே, நமது நாட்டுக்கு வரும் யவன வணிகர்களின் கலன்களையும் சோனக வணிகர்களின் கலன்களையும் வழிமறித்து கொள்ளையர்கள் தாக்குவதை பற்றி அறிவீர்கள். அவர்களை அவர்கள் வசிக்கும் தீவுக்கே சென்று நடுக்கடலில் போரிட்டு அழிக்கப் போகிறோம். அதற்கு தகுந்தாற் போல அலைகளின் விசைக்கும் எதிரிகளின் தாக்குதல்களுக்கும் ஈடு கொடுக்கும் விதமாக வலிமை படைத்தவையாக கலன்களை உருவாக்குங்கள். போர்க்கலன்களை வைத்துக் கொள்வதற்கும் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாக்காமல் மறைந்திருந்து தாக்குவதற்கும் தக்கபடியாகவும் அவற்றின் வடிவமைப்பு இருக்க வேண்டும். இன்னும் 10 நாட்களில் இவ்வாறான ஒன்றை முழு வடிவில் தயாரித்து எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார். இளவரசர் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்ட மீகாமர்களும் தச்சர்களும் அவ்வாறே செய்து காட்டுவதாக உறுதியளித்தனர். பின்னர் அவர்களை தமது பணிகளை கவனிப்பதற்கு செல்லுமாறு பணித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டார். அவருடைய உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருந்த பல எண்ணங்கள் அவரை ஒரு இடத்தில் நிற்க விடவில்லை. கால் போன போக்கில் நடக்கத் தொடங்கினார். கதிரவன் மேற்கில் குன்றுகளுக்கு இடையே மறைகின்ற தருணமானது. வெம்மை மாறி தன்மையான சூழ்நிலை எங்கும் பரவத் தொடங்கிற்று. கடற்கரை ஒட்டிய தென்னந்தோப்புகளுக்கு அப்பால் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் கண்ணு கேட்டிய தூரம் வரை மரகத பாய் போல விரிந்து கிடந்தன. இந்நேரம் வரையில் அங்கே வயல் நண்டுகளையும் நத்தைகளையும் மேய்ந்து கொண்டிருந்த நாரைகளையும் கொக்குகளையும் கூட்டம் கூட்டமாக வயல்களிலிருந்து எழுந்து வானில் ஏறி பறந்து தமது இருப்பிடங்களை நோக்கி சிறகடித்தன. நெற்கழனிகளுக்கு இடையே பொய்கைகளில் மலர்ந்திருந்த குவளை மலர்களின் நீல நிற இதழ்கள் மாலை நேரத்து மஞ்சள் வெயில் பட்டு பட்டு போல தகதகத்தன. பொய்கையின் மதகு கதவுகளை மோதிக்கொண்டு வெளியேறும் நீரின் ஓசையும் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் நீர்வாழ் பறவைகளின் பல்வேறு ஒலிகளும் சேர்ந்து அந்த இடமே ஒரே ஆரவாரமாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்த இளவரசர் பிறகு ஏதோ முடிவுக்கு வந்தவராக கடற்கரையில் இருந்த யவனர்களின் பண்டசாலையை நோக்கி நடந்தார். தொலைவிலிருந்து பார்க்கும் போதே அது முன்பு போல மக்கள் நடமாட்டம் இல்லாதது போல தெரிந்தது. அதனால் அதை நோக்கி செல்வதை தவிர்த்து திரும்பும் போதே தொலைவில் இருந்து இளவரசரை கவனித்துவிட்ட காவலர்கள் இருவர் அவரை நோக்கி ஓடோடி சென்று வணங்கி நின்றனர். இளவரசர் அவர்களிடம், காவலர்களே, இங்கே இருந்த உங்கள் யவன வணிகர்களெல்லாம் எங்கே? இப்போது அவர்கள் ஒருவரும் இங்கே இருப்பது போல தெரியவில்லையே என்று கேட்டார். இளவரசே, அவர்களெல்லாம் தங்களது பண்ட பொதிகளுடன் புறப்பட்டு சென்று விட்டார்கள். சில வணிகர்களின் பண்ட பொதிகள் மட்டுமே இப்போது இங்கே இருக்கின்றன. அவர்கள் துறைமுகத்திற்கோ அல்லது முத்து சலாபத்திற்கோ சென்றிருப்பார்கள். அவர்கள் வந்ததும் தங்களை காண வர சொல்லலாமா என்று பணிவுடன் கேட்டனர். முதலில் வேண்டாம் என்று மறுத்த இளவரசர் பிறகு ஏதோ எண்ணியவராக, சரி, அவர்களை நாளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். பிறகு திரும்பி, யவன பெண்களும் வாணிகத்தில் ஈடுபடுவார்களா என்று கேட்டார்.
இல்லை இளவரசே, அவர்கள் அதிகமாக வெளியில் செல்ல மாட்டார்கள். இங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் இப்போது இங்குள்ள யவன வணிகர்கள் குடியிருப்புக்கு சென்று விட்டாள். அவளுடைய தமையன் களத்தின் தலைவருடன் துறைமுகத்துக்கு சென்றிருக்கிறான் என்றான் ஒரு காவலன். அவனுடைய சொற்கள் இளவரசரின் எதிர்பார்ப்புக்கு ஓரளவு விடையாக அமைந்த அதே சமயத்தில் பலவித நினைவுகளை தூண்டியும் விட்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.